ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு வாழைத்தண்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது 2-3 டைப்பாக செய்யலாம். ரொம்ப ஹெல்த்து, ஃபைபர் கண்டென்ட் அதிகம் இருக்குது. ஹெல்த்து இது மோஸ்ட்லி க்ளீன் பண்ணுறது தான் நிறைய பேத்துக்கு தெரியாது. அதனால எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த வாழைத்தண்டை எடுத்துட்டு இது மேலே இது கத்தியில் நல்லா இப்படி பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி உளிச்சு வந்துடும். இந்த மேலே டாப்பில் கருத்து இருக்கும், அதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏற்கனவே ஒரு பீஸ் பாருங்கள் கட் சுற்றியும் இது பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஸ்லைஸாக பண்ணிக்கணும். இது தண்ணிக்குள்ளே போடுறதுனால தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ரவுண்ட் ஸ்லைஸாக பண்ணும்போது நார் வரும், அந்த நாரை எடுத்துக்கணும். ஒவ்வொரு தடவையும் ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணும்போது வர நாரை எடுத்துக்கணும். கட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஒரு 2-3 மினிட்ஸில் குக் ஆகிடும். ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த டிஷ்ஷு. இந்த மாதிரி ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது கருத்துரும். ஒரு ஸ்லைஸ் பண்ணும்போது எவ்வளோ நார் வருது பாருங்கள். அந்த நாரெல்லாம் அப்படி கையில் சுற்றி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ரவுண்ட் ஸ்லைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணது தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு பீசஸாக குட்டி குட்டியான பீசஸாக ஆனியன் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ண போகிறோம். தண்டு கொஞ்சம் இளம் தண்டாக பார்த்து வாங்கணும். முத்தலாக இருந்தால் கட் பண்ணவே முடியாது, கத்தியே இறங்காது. அந்த மாதிரி இருந்தால் பண்ணணும். இளம் தண்டாக பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி மறுபடியும் அதை தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும். இதுதான் இது ரெடி பண்ணுற ஸ்டைல். இது இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி குக் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தண்டு நல்லா கட் பண்ணி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கு, தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூனு, கடுகு. லாஸ்ட்டாக இது வெந்ததுக்கப்புறம் போடுறதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூனு. இது இல்லாமையும் செய்யலாம், இல்லை இது போட்டும் செய்யலாம். தேங்காய், கொத்தமல்லி, அவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இது செய்யறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 3 to 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். வானலியில் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு இல்லைன்னா 3 ஸ்பூன் ஊற்றலாம், அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பாசிப்பருப்பு போட போகிறோம். அதனால நான் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போடலை, வெறும் கடுகு மட்டும் போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா இப்போ பொரியுது. பொரிஞ்சோடனே இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3ஐயும் போட்டு வதக்க போகிறேன். பாசிப்பருப்பு ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். அதனால வந்து லாஸ்ட்டாக தண்டு வெந்தோடனே போட போகிறோம். தண்டு ஒரு 3 to 4 மினிட்ஸில் வெந்து போயிடும். தேங்காய் போடும்போது இது போடலாம். இது போடாமையும் செய்யலாம், பிளெயின் தண்டாவும் செய்யலாம். பருப்பு போட்டு பாசிப்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு போட்டு செய்யலாம். எது இருந்தாலும் பருப்பு முதல்ல வந்து குலையாம நல்லா தனித்தனியாக உதிரியாக வேக வச்சுக்கணும் தனியாக நம்ம பருப்பை. இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த தண்டை வந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு தண்டை மட்டும் எடுத்து போட போகிறோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா. இதிலே கொஞ்சம் தண்ணி விடும். சால்ட்டு போட்டாலும் கொஞ்சம் தண்ணி விடும். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தண்டுலேயே கொஞ்சம் ஏற்கனவே சால்ட் இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியாக போட்டு மறுபடியும் வெந்ததுக்கப்புறம் கூட மறுபடியும் வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறதுனால அதுக்கும் சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இதுலேயே தண்ணி விட்டுருக்கு கொஞ்சம். தேவைப்பட்டால் ஒரு தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க, தண்ணி ஊற்றாதீங்க, தெளிச்சு மட்டும் விடுங்க தண்ணியை. இப்போ இதிலே பாருங்க அடியில் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கு, அதனால நான் தண்ணி தெளிக்கலை. இது இப்படியே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு லிட் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சிடலாம். இது லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 3 to 4 மினிட்ஸில் தண்டு வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பு தேங்காய்லாம் ஆட் பண்ணி இறக்க போகிறோம். ஆப்ஷனல் வேணும்னா பருப்பு போடும்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
இல்லைன்னா ப்ளைனாக ஒயிட்டாக கூட செய்யலாம், அது அவங்களோட ஆப்ஷன் தான். ஜஸ்ட்டு ஒரு 2 பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும் மஞ்சத்தூள். பருப்பு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி உதிரி உதிரியாக வச்சுருக்கேன் குலையாமல், பாசிப்பருப்பு. அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் போடுறேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பருப்பு போடாமல் தனியாக செய்யலாம், மஞ்சத்தூள் போடாமல். இது பருப்பு போடாமல் தனியாக செஞ்சு தயிரில் கூட சலாடு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறினோடனே தயிரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 ஆப்ஷனில் இது செய்யலாம். பாசிப்பருப்பு பதிலாக கடலைப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க போகிறோம். டேஸ்டியான நல்லா ஃபைபர் சத்துள்ள ஹெல்த்தியான தண்டு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.